கீழப்புலியூர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசான சாகுபடி முடிஞ்சு நெல் அறுவடை பண்ணி கொண்டாந்து எல்லாமே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டாந்து நெல்லை தட்டி வச்சுருக்காங்க. அப்போ நெல்லை தட்டி வச்சிருக்கும் போது நம்ம அவங்கள்ட்ட டிபி சென்டரில் கொண்டு கொடுக்கக்கூடிய ஆவணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட வந்து 10 இடங்கள் வாங்கி கொடுக்கும். அப்படி 10 இடங்களை அவர்கிட்ட போய் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்ட்ரைக்கில் இருக்கோம், அதனால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லாங்க. அப்புறம் ஏற்கனவே 10 இடங்கள் வாங்கியிருப்பாங்களா, ஸ்ட்ரைக் முன்னாடி உள்ள தேதியில் வாங்கியிருந்த கூட அதை அப்ரூவல் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் கூட இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்க அப்ரூவல் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையால் பார்த்தீங்க அப்படின்னா நெல் கொள்முதல் நேரத்தில் அறுவடை பண்ண நெல் எல்லாம் தேங்கி கிடக்கு. இப்போ இது கோடை காலமாக இருக்குது, மழை எப்போ வரும்னு சொல்ல முடியாது. திடீர்னு மழை பெஞ்சா நல்ல பெரிய மழையாக பெய்யும். இப்போ 2 நாள் முன்னாடி நம்ம ஊரில் ஒரு நல்ல மழை தான். இந்த மழையிலேருந்து நம்ம நெல்லை பாதுகாக்க பார்த்தீங்கன்னா சரியான குடோன் கிடையாது. நம்ம நெல்லை அப்புறம் திறந்த வெளியெலாம் வச்சுருக்கோம். மழை பெஞ்சு அப்படின்னா அந்த நெல் வம்பா போகும். அப்புறம் ஈரப்பதமாக நெல் வாங்க மாட்டோம்பாங்க. விவசாயிகள் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நெல் விளைவிச்சு கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம். அப்போ நம்ம இதை கொண்டாந்து உரிய இடத்துல கொடுத்தோம்னா எனக்கு கையில் 5-10 கிடைக்கும் அப்படின்னு தான் விவசாயிகள் கொண்டு வந்து அரசாங்கத்தை நேரடி நெல் கொள்முதல் வேணால் கொடுக்க வராங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் ஆஃபீஸர் ஸ்ட்ரைக்கு அடங்கல் இல்லை அப்படின்னு இது காரணம் சொல்லி நெல்லை வாங்க மறுக்காங்க. இதனால் நெல்லுலாம் அங்கே தேங்கி கிடக்கு. மழை வந்தால் பாதிக்கப்படக்கூடிய இந்த விவசாயிகள் தான். சரி, இதில் பாதிப்படையாமல் இருக்கணும், வெளி மார்க்கெட்டில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செலவு பண்ண தொகை கூட கிடைக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரசாங்கத்துக்கு கொள்முதல் நிலையை கொடுத்தோம்னா ஒரு கிலோ நெல்லுக்கு 28 ரூபா, 25 ரூபா 45 பைசாவுக்கு வாங்குதாங்க. இதே நாங்கள் வெளி மார்க்கெட்டில் கொடுத்தோம்னா 16 ரூபா 17 ரூபாய்க்கு தான் கேட்காங்க. அதுவும் அவங்க குடோனில் கொண்டு கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ நமக்கு செலவும் கூடுதலாகுது, அமௌண்ட்டும் குறையுது. ரெண்டாவது இடையும் பார்த்தீங்க அப்படின்னா அவள் தரமாக போடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ விவசாயிகள் ஏற்கனவே ரொம்ப சிரமத்தெல்லாம் கடனோட வாங்கி விளைவிச்சு கொண்டு வராங்க. ஆனால் அந்த கொண்டு வந்த நெல்லை வந்து முறையாக நம்ம ஒரு இது 5-10 கிடைக்கும்னு சொல்லி அரசாங்கம் கொள்முதல் நிலையங்கள் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நிர்வாகத்தோட ஒரு இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நெல் கொள்முதல் பண்ணாமல் கிடக்கு பாருங்கள். இவ்வளோ நெல் தேங்கி கிடக்கு பாருங்கள். இந்த மழை வந்துன்னா நெல்லாம் பாருங்கள், இந்த தண்ணி தேங்கி கிடக்கும், இந்த இடமெல்லாம் ரொம்ப போகும். அப்போ இதனால் விவசாயி மேலே கொஞ்சம் கருணை கொண்டு ஒன்று அரசாங்கம் வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள அந்த அடங்கல் கொடுக்க ஏற்பாடு பண்ணணும். இல்லை அப்படின்னா வில்லேஜ் ஆஃபீஸரும் ஒரு ஆளுக்கு சாப்பிடக்கூடிய ஆட்கள் விவசாயம் விளைவிச்சு தான் சாப்பிடுதாங்க. அவங்களும் விவசாயம் மேலே கொஞ்சம் கருணை கொடுத்து சரி நம்ம வந்து ஸ்ட்ரைக் வந்து அரசாங்கத்துக்கு நமக்கு தான், விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, அதனால் விவசாயிகளுக்கு மட்டும் நம்ம ஸ்ட்ரைக்கில் இந்த 10 இடங்கள் கொடுப்போம், அவங்களுக்கு அப்ரூவல் பண்ணி கொடுத்தா நெல் எடை போடுவாங்க அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் மனசோட செயல்பட்டா அப்படின்னா இந்த விவசாயிகளோட வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும், தொடர்ந்து விவசாயம் பண்ணுவாங்க.